வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 டேலண்டான ஒரு ஆட்களை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேலண்டான ஆள் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீரோ 33ன்னு ஒரு ஆள். 333 லிட்டில் ஹீரோ 333 ஒருத்தர். அப்புறம் விஜய் சிஞ்சின் அப்படின்னு ஒருத்தர். இவங்க 2 பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் நான் கட்சி ஆரம்பித்து அவர் வந்துட்டு சினிமா ஃபீல்டை விட்டு போகிறாருன்னு யாரும் வருத்தப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேர் வந்துட்டு விஜயனாவோட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம 2 இது ஒரு கம்பேரிசன் வீடியோவாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆள் வந்துட்டு விஜய் சிஞ்சின். இவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆள்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாமே விஜய் நான் மாதிரியே இருக்குது. ஏனே தெரில. நாங்கள் ஃபஸ்ட்டு இவரோட முதல் வீடியோவில் இருந்தே போவோம். முதல் வீடியோ ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். என்னடா பண்ற? விஜயனாவோட ஆக்டிங்கை நடிச்சது சரிடாடே. விஜயனா ப்ரெஸ் மீட்டில் பண்ணது கூட அப்படியே அட்டு காப்பி அடிச்சு அதையும் ஒரு இதாக போட்டு வச்சுருக்கான். சரி, அடுத்து அத போய் ஐயோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். நம்மளோட இடத்த யார் வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணுவாங்கன்னு இவர் சிறப்பான ஆளாக இருக்காரு சொல்லலாம். உங்களை மாதிரியே ஹேர் ஸ்டைல் கூட வச்சுருக்காப்புல. அதனால் இவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். இங்கே நான் கீழே அவனை படுத்து கிடக்குறான். அடுத்து பாடலாம் செய்யறாரு. பரவாயில்லையே, பயங்கரமா நல்லதாகிறாரு. கோபிகா வசந்தம் பர்ஃபெக்ட்ராடே தம்பி. உண்மையிலே சொல்லணும்னா இவர் வந்துட்டு விஜயனாவோட சிறப்பாகவே ஆடுறாரு. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் ஹிட். ஏன்னா இதில் வந்துட்டு இங்கே இன்னொருத்தங்க ஆடுவாங்க. அவங்க பேர் வந்துட்டு மடுடான்னு நினைக்கிறேன். ஆமாம், மடுடான்றவங்க ஆடுவாங்க. அதுக்கு பதிலாக இங்கே இன்னொரு கிறுக்கு பையன் ஆடிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி, வேறு ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ பண்ணியிருக்காப்புல. லியோதாஸ் ஃப்ரம் மீசோ at 399. அட்டே, இவர் தாங்க வேற லெவலு. ஐயோ, லியோ கூட பிரச்சனை இல்லை, தீபாவளி பார்க்க சொல்லிட்டு இருக்காரு. அவரு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொருத்த பக்கத்தில் இருக்கிறான், அர்ஜுன்லாம் வச்சிருக்கான்.
அர்ஜுன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ட்விட்டரில் போட்டிருப்பாரு என்னை போல் ஒருவன் அப்படின்ட்டு. டே இதெல்லாம் பாட்டு இல்லடா, அதையும் எடுத்து போட்டு வச்சுக்கிறீங்க பாவீங்களா. ஆக்சுவலாக இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்க விஜய்னு வந்துட்டோடனே இவர் ஆக்சுவலாக ஒரு மலையாளக்காரரு. இவர் விஜய்னோடனே என்ன பண்ணுறாருன்னா, விஜய் நடித்த படமும் எடுத்து போடுறாரு. விஜய் பாட்டுன்னு ஏஐயில் போட்டிருக்கேன், அந்த பாட்டையும் சேர்த்து எடுத்து விஜய் நான் பாட்டுக்காக போட்டுட்ருக்காரு. இவருக்கு தெரியுமா தெரியலன்னு கூட தெரில ப்ரோ. இது வந்துட்டு விஜய் பாடல ப்ரோ, இது வந்துட்டு ஏஐயில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு குறும்பாட்டு. அதையும் மறந்தாப்புல இவருக்கு ஒரு மலையாள நண்பருக்கு எப்படி யாரும் துரோகம் பண்ணாங்க. ஏர்டெல் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சட்டையில் எதுவும் ரெட் கலரில் ஏர்டெல்லாக ஜொமேட்டோ வந்தல ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஓகே, இது நல்லாவே பண்ணுறாரு சொல்லலாம். அடுத்து இன்னொருத்தன் இருக்கான், அவனை பார்ப்போம். யாரா இருக்கா இங்க இருந்துடா வரீங்க சார்? மூச்சிடா அது. டேய் ப்ரோ, ஸ்ட்ரகிளிங் அட் லைட் ஆஃப்டர் ஈட்டிங் 3 புரோட்டாஸ்ன்னு போட்ட மாதிரி என்னடா இது இவ்வளோ கொடூரமாக வச்சிருக்கிற. இதெல்லாம் விட இவன் பண்ணுறதுல ஒரு மெயின் இது என்னன்னா, இவன் ஒரு ஜம்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் இதான் இதான் யூபா கடா இருக்கீங்க நீங்களா. இவன் பேர் லிட்டில் ஹீரோ .333. வேற இனிமே மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, சிட்ட வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, மின்னல் வட்டி, கந்து தண்டல்னு இந்த ஏரியாவுக்குள்ள வந்த வெட்டி சீச்சிருவேன். புரியல? உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மார்க்கெட் பூரா மழை பெய்யற மாதிரி சும்மா. ப்ரோ உங்களை ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, வேறு லெவலில் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் இது சார்பாக, எங்கள் ஷோ சார்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் தம்பி செத்து போயிட்டான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி அமிச்ச, எனக்கு ஏன் சொல்ல? நீ யாரியா? உனக்கு என்ன சொல்லணும்? ஆப்பு வைக்கிறது நான் இல்ல. ஆப்பு வைக்கிறது நான் இல்லை. என்னடா இது புதுசாக இருக்குது, சபையாக இருக்கு. உன் தம்பி செத்து போயிட்டான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி அமிச்ச, என்ன அடிச்சு போட்டா அல்றதுக்கு ஆள் இல்ல. அது ஊர் அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். ஒன்னு அடிச்சு நச்சு நாரா உரிச்சு போட்டா அல்றதுக்கு 4 பொண்டாட்டி, 8 பப்பாட்டி, 16 புள்ள குட்டி, இத்தனை குட்டிங்க இருக்குல்ல. நீ திமிரா பேசலாமா? தென்னாவட்டா நடக்கலாமா? இந்த சிவகாசிய பத்த வச்சுப்பா. என்ன அடிச்சு போட்டா அல்றதுக்கு ஆள் இல்ல. அது ஊர் அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். ஒன்னா ப்ரோ நீங்கள் வேற இல்லை ப்ரோ. விஜய் நான் மாதிரி பேச சொன்னால் நீங்கள் விஜய் நான் மாதிரியே பேச மாட்டீங்க. நீங்கள் வேற ஏதோ டைப்பாக பேசுகிறீங்க. ப்ளூ சட்டர் மாற மாதிரி பேசுகிறீங்க ப்ரோ. ஒரே சட்டை போட்டு எல்லா ரீல்ஸும் ஒரே சட்டை தான் போட்டிருக்காப்ல. உங்களுக்கு சட்டை கூட மாற்றல. அவன் ஒட்டு மொத்தமா படைச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த டைலாக்க மறந்துட்டாரு. டைலாக்க மறந்துட்டு இவர் மட்டும் கைப்பட்டு ஆடிட்டு இருக்காரு. ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு. என்னடா பண்றீங்க டேய்? ஊருக்கெல்லாம் காட்டணும்னு வச்சுக்க, அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை ஒரு தகப்ப முதல்ல தான் பொண்ணை பார்த்தப்ப எப்படி சந்தோஷத்தோட தூக்கினானோ, அதே சந்தோஷத்தோட இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கும் போதும் இருக்கணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்த வாழ்க்கை கஷ்டம். எந்த சாபத்தோட என் வாழ்க்கை தொடங்க கூடாது. குறிப்பா பெத்தவங்க டைலாக்கே பேச மாட்டான். இவன் சும்மா வந்துட்டு வாயை மட்டும் பபிள் கம் எழுற மாதிரி அப்படின்ட்டு இருக்கான். என்ன இது புரியலை அவன் பெற்றது ஒண்ணுமே. டைலாக் தான் பேசுறா. அப்படியே வெறுமான வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு நான் சாய்ஸாக இருக்கக்கூடாது மேடம். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக தான் இருக்கணும். ரிஜெக்டட். வெளியே போடா. ஒரு அப்பாவி மாட்டினா நான் இந்தாடி அடிப்பீங்க. இன்னொருத்தர் இருப்பாப்புல, அவர் பேர் கண்ணையன் ஃப்ரம் கண்ணம்மாபாளையம். அவர் வேற லெவல். கண்ணையன் ஃப்ரம் கண்ணம்மாபாளையம்.
கண்ணை டே வருதான். அடுத்து கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கையவை. ஒரு தடவை வச்சுட்ட அப்புறம் உன்னால யோசிக்க பின்னாடி இருந்து எவனா அசிங்கமாக திட்டுறான் யாரை போட்டு. ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க. வணக்கம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. மானுக்கு கொம்புடா யானைக்கு கந்தம்டா மக்காயின் பெருமே அன்புடா சிங்கம்டா சீரும்டா சிறுத்தை நபாயும்டா என்னோட பலமெல்லாம் தீரம்டா. மச்சான் யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அவட சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா. என்னடா ஓடிக்கிட்டு கலாசல கலாசலவா என்னடா பாட்டு வயிறு வலிக்குது கண்ட கண்ட சாராயத்தை குடிச்சு வயிறு வலிக்குது. சாராயமே குடிக்க மாட்டோம். வயிறு சாப்பிட்டு நாம் தமிழர் நம்ம ஆளை விடுங்கடா. ஆக்சுவலாக அவங்க 3 பேருமே கண்டென்ட்டுக்கு இன்ரெலவெண்ட்டான பர்சன்ஸாக இருக்கானுங்க. 3 பேருமே சிம்பிளி வேஸ்ட்னே சொல்லிடலாம். சாரி ப்ரோ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.